அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை தீர்க்கும் பாப விமோச்சினி ஏகாதசி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏகாதசிகளில் மேற்கொள்ளும் விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலனை தரவுள்ளது. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி பாப விமோச்சினி ஏகாதசியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சித்திரை மாதம் தேய்பிறையில் வரும் ஏகாதசியானது பாபமோச்சினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏகாதசியானது விரதத்தின் பிரபாதத்தால் மனிதர்களின் சர்ப்பங்களும் மற்றும் அழிய பெறுவதுடன் நற்கதியும் கிடைக்கிறது. புராணங்களின்படி மஞ்சு கோசா எனப்படும் தேவலோக பெண் மோதாவி முனிவரை காமவயப்படுத்தி அவரின் தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள். இந்த பாவச் செயல் காரணமாக மஞ்சு கோசா பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அப்போது அவள் சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது பாவங்களை நீங்க பெற்று நற்பலன்களை அடைந்தார்கள். தமிழ் வருடத்தின் முக்கியமான நாளாக இந்த முதல் மாதமான சித்திரையில் தேய்பிறையில் வரும் ஏகாதசி திதிக்கு பாப விமோச்சினி ஏகாதசி என்று பெயர். வரலாறு வரும் ஏகாதசி திதிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர். இவ்விரண்டு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என்பது நிச்சயம். பாப விமோச்சினி விரதம் மேற்கொள்வதன் பிரதான நோக்கமே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவச் செயல்களின் வினை பயன் போக்குவதுதான். மேலும் நம் வாழ்வில் துன்பங்கள் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும் குல சாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவற்றை நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகவும் செய்கிறது. இந்த பாபநாசினி ஏகாதசி விரதம் உடல் அழகு நிலையத்தல்ல. அப்படி இருக்க தேக சௌந்தரியத்திற்காக மீது ஏற்பட்ட மையல் மேதாவி முனிவரையும் தவ சங்கல்பத்தை மறக்கவும் செய்யும் கொடிய பாவத்தை செய்ய வைத்து ஆனால் காரணமான பகவான் மகாவிஷ்ணுவின் பாப விமோச்சனி சக்தி இத்தகைய கொடிய பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை அளித்து துன்பங்களிலிருந்து காத்தருளியது. முக்கியமாக விரதத்திலேயே மிக சிறந்த விரதம் ஏகாதசி விரதமாகும். 33 கோடி தேவர்களும் அனுஷ்டிக்கும் விரதம் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் நம் முற்பிறவில் செய்த பாவங்களையும் போக்கும் சக்தி உண்டது. சிவபெருமான அன்னை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரதத்தின் மகிமை பற்றி எடுத்து கூறியுள்ளார். ஏகாதசி நாட்களில் மேற்கொள்ளும் விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை தரவல்லது. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி அல்லது பாபமோச்சினி ஏகாதசி விரதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எவர் ஒருவர் நல்ல செயல்களை செய்வதாக சங்கல்பம் செய்து கொண்டு பிறகு பேராசை மோகம் போன்ற தீய சக்திகளின் வசப்பட்டு தன் சங்கல்பத்தை மறக்கிறாரோ அவர் கொடிய நரகத்தில் தண்டனை பெறுவதற்கு தகுதி உடையவராகிறார். ஆனால் பாப விமோச்சினி ஏகாதசி விரதம் சகல பாவங்களிலிருந்தும் விடுதலை அளிப்பதுடன் இறுதியில் சொர்க்கம் செல்வதற்கான பிராப்தியத்தையும் அளிக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அப்படி கொண்டாடுங்கள். புராணங்களின்படி மஞ்சு கோசா எனப்படும் தேவலோக பெண் மேதாவி முனிவரை காம வயப்படுத்தி அவரின் தவம் வெற்றி பெறுவதை தடுத்தார்கள். இந்த பாவச் செயல் காரணமாக மஞ்சு கோசா பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அப்போது அவள் சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளை வழிபட்டு தனது பாவங்கள் நீங்க பெற்று நற்பலன்கள் அடைந்தார்கள். எனவேதான் இந்த சித்திரை தேய்பிறை ஏகாதசி தினம் பாப விமோச்சினி ஏகாதசி விரதம் என அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு வாசமிக்க மலர்களை சமர்ப்பித்து தீபமேற்றி கற்கண்டுகள் அல்லது ஏதேனும் இனிப்புகள் நைவேத்தியம் செய்து பெருமாள் லட்சுமி மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இவ்வாறு வழிபடுங்கள். குறிப்பாக பொதுவாக எந்த ஒரு ஏகாதசி விரதம் தினத்தன்றும் காலை முதல் இரவு வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் இருப்பது மிகுந்த பலன் தருவல்லது. அப்போது உள்ள சூழ்நிலையில் வேலை மற்றும் உடல்நிலை காரணமாக உணவு ஏதும் உண்ணாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்டவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் மற்றும் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்ளலாம். அப்போது கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் கோவில்கள் மூடப்பட்டன. எனவே மாலை நேரத்தில் பெருமாளோடு துளசி தீர்த்த மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட இனிப்புகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக தந்து விரதம் மேற்கொண்டவர்களும் அப்பிரசாதத்தை சிறிது சாப்பிட்டு துளசி தீர்த்தம் குடித்து பெருமாளுக்கு ஏகாதசி விரதத்தை முடித்து கொண்டார்கள்.
அவ்வாறு நீங்கள் இந்த பாவ விமோச்சனி ஏகாதசி விரதங்களை கொண்டாடி நீங்கள் உங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த உங்களுடைய அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது இந்த ஏகாதசி விரதம். முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் தேய்பிறையில் வரும் இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்கள். நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகள் அனைத்தும் தீர்ந்து போகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.